ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டே 6 ஒன் மோர் குட் சீரிஸ். ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தான் என்கிட்ட இவ்வளோ ஜெர்சி இருக்குன்னே தெரியும். இன்னும் தேடி பார்த்தா நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இன்றைக்கி மாமா என்ன பிளான் தராருன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பேக்கு அப்புறம் ஷோல்டர் தந்திருக்கா போல். என்னென்னு தெரியல, இந்த ஷோல்டர் கிளாஸை டெய்லி போடுற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா இவரை மட்டும் வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே நம்மளால சேஞ்சஸ் பார்க்க முடியாது. நம்ம 1 மந்த் கண்டினியூவாக இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணி பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் டே போகலான்னு நமக்கே ஒரு பாயிண்ட் வரும். ஜோக்ஸ் அப்பார்ட், கண்டிப்பாக ஜூலையில் நம்ம ஜிம் ஜாயின் பண்ணுறோம். அப்புறம் படிப்படியாக பில்ட் பண்ணி இந்த மாதிரி போஸ் கொடுக்குறோம். சரி வாங்க, 40 செகண்ட் உங்களை உட்கார வச்சே போர் அடிச்சிட்டேன். நம்ம ஒர்க் அவுட்டுக்கு போவோம். காஃபியை குடிச்சிட்டு தண்ணியை பிடிச்சிட்டு மாடிக்கு போயிட்டேன். என்னென்னு தெரியல, நீங்கள் வந்தோடனே வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்றைக்குமே ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். இன்றைக்கி அவர் இல்லை. திரும்ப இனி வந்தால் கூட இனி உனக்கு இங்கே வேலை என்னன்னு துரத்தி விட்டுலான்னு இருக்கேன். வாங்க, இன்றைக்கான ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் 1 ஆம் தம்பிள் த்ரோ பண்ணலாம். இது ஈச் ஹேண்டு 15 reps 3 செட்டு. அப்புறம் மாமா கொடுத்த பிளானில் இன்றைக்கி தம்பிள் ரொமானியன் லிஃப்ட்னு இருந்தது. இதெல்லாம் பெரிய ராட்டில் தான் பண்ண முடியும், இந்த சின்ன வெயிட்டில் பண்ண முடியாது. அந்த ஒர்க் அவுட்டுக்கு பதிலாக நம்ம நெக் கிளாஸும் இந்த 4 ஆர்ம் கிளாஸும் போட்டுக்கலாம். இந்த கிளாஸ் ஜிம்மில் ரொம்ப வெயிட் வச்சு தான் போடுவாங்க. அதெல்லாம் நம்ம ரெப்ஸ் அதிகமாக எடுத்துக்கலாம். இது நான் 25 reps ஈச் ஹேண்டு 3 செட்டு போட்டேன். அப்புறம் ரொம்ப நேரமாக இந்த செட்டு மறந்துட்டேன். இந்த இப்போ தான் ஞாபகம் வந்தது. அதில் இது ஒரு 3 செட்டு போட்டுக்கினேன். அப்புறம் 4 ஆர்மில் இந்த 3 கிளாஸ் போட்டேன். இந்த 3 கிளாஸ் பேர்லாம் தெரில, ஆனால் பார்த்துக்கோங்க. ஒன்று ஃப்ரண்ட்டில் போட்டேன். அப்புறம் இன்னொன்று நார்மலாக தூக்குனா பையே, அதே கொஞ்சம் ஆப்போசிட்டாக தூக்குனா இது 4 ஆர்ம் கொஞ்சம் நல்லா பில்ட் ஆகும். அப்புறம் கையை கொஞ்சம் பின்னாடி வச்சுக்கிட்டு பண்ணணும். இதுவும் கொஞ்சம் எஃபெக்டாக இருந்தது. அப்புறம் ஷோல்டர் கிளாஸ், இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். தம்பிள் ஷோல்டர் ப்ரெஸ்ஸு 15 reps 3 செட்டு. அப்புறம் லேட்ரல் ரைஸு, இதுவும் 15 reps 3 செட்டு. அப்புறம் ஃப்ரண்ட் ரைஸஸ், இதுவும் 15 reps 3 செட்டு. கடைசியாக பிளாங்க்கு 40 செகண்டு 3 செட்டு. அப்புறம் லெக் ரைஸஸ்ஸு, இதுவும் 15 reps 3 செட்டு. அப்புறம் ரஷ்யன் ட்விஸ்ட்டு, இது காலை கொஞ்சம் தூக்கி வச்சு பண்ணணும், ஆனால் என்னாலேயே முடியாது. அதெல்லாம் காலை கீழே வச்சே பண்ணிட்டேன். இதுவும் 25 reps 3 செட்டு. நம்ம 6 டேவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி இது என் பர்சனல் ஃபிட்னஸ்க்கு தான். உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்தாலும் அதில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த ஒர்க் அவுட் சீரிஸ் எப்பவும் முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பை பை, லவ் யூ.